ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு இன்னும் பெறாமல் இருக்கிறீங்களா? உங்க திருமண காரியமா இருக்கலாம், இல்ல சொந்த வீடு இல்லையேன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு வீடு கட்டித்தர சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்க பொருளாதார சூழ்நிலை மாறும்படியாக நீங்க கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிம்மதியான ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம், வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன், படிப்புல நீங்க நினைத்த படிப்பு, இல்ல வெளிநாட்டுக்கு போகிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை நீங்க கர்த்தரிடத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்ன வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டாதான், ஏன்னா வேத வசனம் சொல்லுது கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொல்லி உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ, தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. கேட்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நீங்க சரியான விதத்துல தேடினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக தேடுகிற உங்களுக்கு காணப்படுவார். நீங்க ஆண்டவரை கண்டடைவீங்க. நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக தான் சொல்லுகிறது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதனால ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த அப்பாவின் இடத்துல நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுது உங்களுடைய பிள்ளைங்க ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்திற்காக ஏசப்பா உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, என்ன காரியத்திற்காக ஏசப்பா உங்க இடத்துல அநேக நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க கொடுங்க ராஜா. ஏசப்பா இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்து ஜெபிக்கிற ராஜா. அந்த வசனம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ராஜா. ஏசப்பா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்லி ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல கேட்கிறாங்க ராஜா. நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உங்க பிள்ளைங்க ஏசப்பா உண்மை நம்பி உம்மிடத்துல என்னென்ன விண்ணப்பங்களை என்னென்ன ஜப குறிப்புகளை வைத்திருக்கிறாங்களோ, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், அவங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி ஏசப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுங்க. ஏசப்பா நீங்க அவங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ராஜா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் ராஜா. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க ஏசப்பா கிரியை செய்யுங்க. அவங்க கேட்டதை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக நீங்க கேட்டதை தருவார். காட் பிளஸ் யூ.